என்றாலே இங்க எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், வெற்றி பேச்சு உன் வெட்டி பேச்சு, அவன் ஒரு வெட்டி பேச்சுக்காரன், ஏதாவது வெட்டியா பேசிக் கொண்டிருப்பான். வெற்றி பேச்சு என்று ஒன்று இருக்கிறது. பொதுவாக என் அன்பு பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், ஒன்றை கவனிக்க வேண்டும். பேச்சு என்பது நம் எண்ணத்தை வெளிப்படுத்தும் கண்ணாடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசி பேசியே காலத்தை ஓட்டிட்டான் என்று சொல்வதும் உண்டு, பேசி பேசிய காலத்தை வென்றவர்களும் உண்டு. அது ரெண்டும் உண்டு. சொல் என்பது சொல்லில் உயர் சொல் தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பா என்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி. ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் மனதை காயப்படுத்தும், ஒரு சொல் அந்த காயத்தை ஆற்றும், ஒரு சொல் உறங்கச் செய்யும், ஒரு சொல் எழச் செய்யும், ஒரு சொல் உற்சாகப்படுத்தும். இப்படி சொற்களால் எவ்வளவோ மாறுதலை இந்த சமூகம் பார்த்திருக்கிறது. இன்சொல் இரும்பு கதவையும் திறக்கும் என்கிறார்கள். ஆனால் காந்தியடிகள் வார்த்தைகளை நீங்கள் வாயிலிருந்து எடுத்து பேசினீர்கள் என்றால் அது கேட்பவரின் செவி வரைதான் செல்லும். ஆனால் ஒவ்வொரு சொற்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் இதயத்தில் இருந்து எடுத்து பேசினீர்கள் என்றால் அது செவியையும் கடந்து சிந்தனைக்குள் சென்று செயல்பட தொடங்கும் என்கிறார். அப்படி இங்கே பேசியவர்களை பார்த்தேன். அவர்கள் சொல்லுகிற கருத்துக்களில் நமக்கு உடன்பாடு முரண்பாடு அந்த விவாதத்திற்கு போக வேண்டியதில்லை. தாங்கள் எடுத்துக்கொண்ட கருத்தை வெளிப்படுத்துகிற ஆற்றலில் அவர்கள் மேலோங்கி இருந்தார்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. வாதத்தை எடுத்து வைப்பவன் சரி தவறு தான் கொண்ட கொள்கையில் எடுத்து வைத்த வாதத்தில் சரியாக இருக்கிறானா, அதுதான் அவனுடைய திறமைக்கு சான்று. அறிஞன் சாக்ரட்டிஸ் ஒருவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் அதை வைத்து அவனுடைய அறிவை கணக்கிட முடியாது, மதிப்பிட முடியாது என்கிறான். ஒரு கேள்வியை எழுப்பினால் அதற்கு பதிலாக அவன் மற்றொரு கேள்வியே பதிலாக தருவானையானால் அவன்தான் ஆகச் சிறந்த அறிஞன் என்கிறான். அப்படி இங்கே பேசியவருடைய ஆற்றல்களை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இங்கே பேசியவர்கள் எல்லாம் நான் ஆழ்ந்து கவனித்தேன். அதிகப்படியாக ஆங்கில சொற்களை பயன்படுத்தாமல் பேசினார்கள். இளைய தலைமுறை பிள்ளைகள், நாளைய நம்பிக்கை நாற்றுக்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாம் எடுத்து சொல்லி பேசினார்கள். அப்போது என் இலக்கியம் செத்து போய்விடலை, இன்னும் உயிர்ப்போடுதான் இருக்கிறது என்ற நம்பிக்கையை தந்தார்கள். ஏனால் தமிழ் படிப்பதே பாவம் என்று ஆகிவிட்ட நாடு இது. இது பேருக்கு தமிழ்நாடு, தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடு. அந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் உலக மொழிகளின் தாய். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. என் மொழி தமிழ்தான் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ் செங்கன் தளல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த தமிழ்றாங்கிறான். நக்கீரனை உங்களுக்கு தெரியும், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோன்னு பாட்டை எழுதி அதை தருமிகிட்ட கொடுத்து அனுப்பிட்டாரு. அவன் பாண்டியன் அவையில பாடி அது ஒரு பெரிய தர்க்கம் வருது. திருவிடையாளர் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். எங்க ஐயா ஞானசம்பந்தம் சொன்ன மாதிரி அதுல என்னடா இருக்குன்னா, அதுல எது இருக்குதோ இல்லையோ என் தமிழ் இருக்குது, அதுதான் முக்கியமானது. அப்ப அந்த இடத்துல நக்கீரன் பாட்டுல குறை கண்டுட்டாரு. அது பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தல்ல மனம் இருக்காது, வாசனை திரவியங்கள் மலர்களை நறுமணமிக்க மலர்களை சூடுவதால் தான் வாசம் இருக்கும்னு சொல்லி தர்க்கம். கோபத்துல நெற்றிக்கணை திறந்து எரிச்சிடறாரு, சாம்பல் ஆயிடுறாரு. வந்தது இறை என்று தெரிஞ்சிருச்சு. உடனே எல்லாரும் கெஞ்சுறாங்க,
பாண்டிய மன்னல் இருந்து எல்லாரும் கெஞ்சின உடனே பொற்தாமரை குளத்துல போய் நீ நக்கீரா எழுந்து வா அப்படின்னு வந்து உடனே நக்கீரா உன் தமிழோடு சற்று நான் விளையாடவே வந்தேன்கிறார். நக்கீரனின் தமிழ் எள்ளி பருக வந்தவன் எங்கள் சிவன். அங்க அவ்வை மாடு மேய்ச்சிருக்கான், ஒரு பையன் மரத்து மேல உட்கார்ந்துருக்கான். அறிவு மூதாட்டி அவை வருகிறாள், களைத்து வருகிறாள். என்ன பாட்டி களைப்பா இருக்கா, உனக்கு வேணா நாவற்பழம் உலுக்கி போடவான்னு கேட்கிறான். சரி போடுன்றான். அது சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமாண்ணா? பழத்திற்கு கூட வாடா சுட்டது சுடாதுன்னு கேக்குது. உடனே இருக்கு பாறைன்னு உலுக்கி விடுறான். அந்த பழம் தரையில விழுந்த உடனே சத்துன்னு விழுந்து அது மண்ணோட மண் ஒட்டிடுது. கனிஞ்ச பழம் உங்களுக்கு தெரியும், தரையில விழுந்தா பாதி இப்படி அமுங்கிரும், அது மண் ஒட்டிக்கிடும். அதை எடுத்து சாப்பிடணுங்கிற ஆர்வத்துல அவ்வை எடுத்து ஊதிடுறான், மண்ணை உதிர்க்கிறதுக்கு ஊதிடுறான். ஊதினவன மேல இருந்தவன் கேட்டுறான், என்ன பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டுறான். உடனே புரிஞ்சிருக்கிறது, வந்தது சாதாரண ஆடு மேய்க்கிற சிறுவன்ல இறை என்று தெரிந்தவனே நீ யாரப்பான்னு கேட்டன, நீ தெரியல நல்லா பாருன்னா நம்ம பாட்டன் முருக பெருமகனார் நிக்கிறார். அவ சொல்றான், அவ்வையே உன் தமிழ் அள்ளி பருகவே நான் வந்தேன்ட்டு. அவன் நக்கீரனின் தமிழோடு விளையாட வந்தோம்ங்கிறான். உன் தமிழ் அள்ளி பருகவே நான் வந்தேன்கிறான் முருக பெருமகன். அதுதான் அந்த படத்திலே வரும், இறையனாரும் எம்பெருமாள் முருகவேலும் அகத்தியரும் கட்டிச்சா காத்த தமிழ் சங்கத்தில்னு வரும். அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள், எல்லாம் சரியா இருந்துச்சு. நாம இன்னைக்கு அதே சங்கம் வச்சு சாதி வளர்க்கிறோம், எல்லாம் நாசமா போச்சு. ரெண்டு அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. தமிழ் உலகின் எம்மொழியும் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி. இங்கே பேசிய பிள்ளைகள் தமிழில் மருத்துவம் படிக்க முடியுமா, தமிழில் பொறியியல் படிக்க முடியுமா என்று நீ மெடிக்கல் அப்படிங்கறத அது மருத்துவம் என்று சொல்ல முடியுது. தமிழ்ல மருத்துவம் இருக்கு. இன்ஜினியரிங் பொறியியல், தமிழில் பொறியியல் இருக்கும்போது பொறியியல் தமிழ்ல படிக்க முடியாத, மருத்துவம் படிக்க முடியாதா? கலைபத்தில் தலை சிறந்தவன் திசையிட்டும் புகழ் கொண்டவன் ராவண பெரும்பாட்டன் தந்தருளிய மருத்துவ குறிப்புகளுக்கு இணையாக உலகத்தில் எங்கும் மருத்துவம் கிடையாது. என்ன நீ தமிழ் அல்லாத மருத்துவம்ங்கிற? எம்பர்டு ஹுக்கர் அமெரிக்க பெரிய மருத்துவ நிபுணர். ஒரு பொண்ணு வருது, 16 வயசு பொண்ணு, அதுக்கு ஒவ்வாமை நோய். தண்ணி குடிச்சாலும் வாந்தி எடுத்துருது, சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருது. என்ன செய்யறது தெரியல. மருத்துவம் கொடுத்து பாக்குறான், ஒன்னும் சரி வரல. வீட்டுல போய் படுக்கிறான், கனவு வருது, நோய் கனவுல வந்துருது. எனக்கும் நோயாளிக்கு இடையில நீ யாரான்னு கேக்குது அந்த நோய். விறுவிறுன்னு நடந்து போய் கதவை பூட்டிட்டு மருத்துவமனையில அந்த பெண் படுத்திருக்க அறையை பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். ஒரு 4-5 நாள் கழிச்சு திருப்பி போய் திறக்கிறான். அந்த பொண்ணு மயங்கி கிடந்து கையை காட்டுறா, தண்ணி கேட்கிறா, தண்ணியை கொடுக்குறான், வாந்தி வரல. பசிக்கு ஏதோ கேட்கிறா, இட்லி ஏதோ சாப்பிட கொடுக்குறான், வாந்தி வரல. மருத்துவ குறிப்புல எழுதுறான், எது சாப்பிட்டது எதுவும் செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்டா நோய் இருக்காதுன்னு எழுதுறான். கீரை எங்களுடைய அப்பா பெரிய தகப்பனார் நம்மாழ்வார் எழுதுறாரு, உன் பரம்பரை இருக்கலடா எம்பேடு குக்கர், உன் பரம்பரை கருவாகிறதுக்கு முன்பு எங்க பாட்டை எழுதியிருக்கான், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். இன்னொருத்தி வர்றா, அவ்வை வாரா, வள்ளுவன் நல்லா தான் எழுதியிருக்கான், 1.25 அடியில் இருக்கு, எழுசீர் விருத்தமா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு, பிள்ளைங்க படிக்க கஷ்டப்படுவாங்கன்னு பசித்து புசின்னு எழுதி வச்சுட்டு போயிடுறா. எனக்கு இல்லாத மருத்துவம் என்ன இருக்குது? நீ பெரிய மருத்துவ தானே, பெரிய விஞ்ஞானி, பெரிய பெரிய மருத்துவ மேதை தானே, ஏன் நீ இந்த கொரோனா வந்தா கபசுரம் குடின்ன, டெங்கு வந்தா நிலவேம்பு குடி, மஞ்சக்கா மாலைக்கு மருந்து இருக்கா, கீழா நெல்லி ஆட்டுப்பால்ல அரைச்சு குடிங்கிறான். இது வரைக்கும் எனக்கு ஒரு வாரமா சளி இருமல் இருக்கு, எந்த மருத்துவத்தையும் மருந்து இல்லை. என் தம்பி மருத்துவரா இருக்கான், போய் கேட்டேன், அண்ணே இதை சாப்பிடுங்கண்ணே, எவ்வளவு, ஒரு வாரத்துல சரியாகும், சாப்பிடலன்னா அப்போ ஒரு வாரத்துல சரியாகும். அவன் சொல்லிட்டான், அண்ணே நம்புங்கண்ணே மருந்து இன்னும் இல்லைண்ணே.